ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்றைக்கு தாவேகா எம்எல்ஏக்கள் ஒன்று கூடி விஜயை சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. நாளை மறுநாள் விஜய் சிஎம்மாக பதவியேற்க போகிறார். பதவியேற்பு விழா நேரு ஸ்டேடியத்தில் நடக்க இருக்குது அப்படின்னு ஊடகங்களில் தகவல்னு அப்படி வந்துட்டு இருக்குது. காங்கிரஸ் ஆதரவு, பாமக கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு, எடப்பாடி கிங் மேக்கரா இருப்பாரா அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுது. சிபிஎம் சண்முகம் விஜய் எங்கள்கிட்ட பேசுனா நாங்கள் கலந்தாலோசித்து முடிவெடுப்போம் அப்படின்னு சொன்னதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு, நான் அப்படி சொல்லவே இல்லை, விஜய் முதல்ல எங்கள்கிட்ட அவரோட நிலைப்பாட்டை சொல்லட்டும், அப்புறம் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு தான் சொன்னேன் அப்படின்னு மறுப்பு தெரிவித்து அவர் பதிவு போட்டிருக்கிறார். கூட்டணியிலேயே நாங்கள் திமுக கூட்டணியில தான் தொடர்றோம் அப்படின்னு காங்கிரஸை தவிர்த்து அவங்க ராகுல் காந்தி முடிவெடுப்பார், விஜய் ஆதரிக்கணுமா இல்லையா அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. பிரேமலதா, விசிக தலைவர் திருமாவளவன், இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் சண்முகம் மற்றும் வீரபாண்டியன், இவங்க 2 பேர், இவங்க எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. பிரேமலதாவும் அதைத்தான் சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் முன்னாள் முதல்வர், திமுக தலைவர் அவருடைய கொளத்தூர் தோல்வி அப்படின்றது மிகப்பெரிய அளவில் திமுகவினரால் ஒரு வருத்தமாக கண்ணீர் விடுகின்ற விஷயங்களை பார்க்க முடிகிறது. இன்னொரு புறம் எதிர்த்தரப்பினர் சனாதனத்தை இவர்கள் விமர்சித்தார்கள், இந்து மதத்திற்கு கோயிலுக்கு எதிராக இருந்தார்கள், அவரை கடவுள் தண்டித்து விட்டார், அதனால தான் பாருங்க கொளத்தூர்லேயே தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு இன்னொரு விமர்சனமும் அவர் மீது வைக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் அவர் கொளத்தூருக்கு இன்றைக்கு போயிருக்கிறார். இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர் கொளத்தூர் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தா கூட இன்னைக்கு அவர் தான் முதல் ஆளாக தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்றதுக்காக போயிருக்காரு. எல்லா தெருக்கும் போயிருக்காரு. அதாவது இருட்டுற அளவுக்கு இந்த பயணம் இருந்திருக்கு. அதில் பல இடங்களில் பொதுமக்கள்லாம் கண்ணீரோடு, குறிப்பாக பெண்கள் வழிநடுக கண்ணீரோடு வருத்தப்படுறாங்க, பெரியவங்க அழுகுறாங்க, கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் அழுகுறாங்க. ஒரு கட்சியோட தொண்டர் ஒரு உணர்ச்சிகரமான முழக்கத்தை எழுப்பிக்கிட்டு வண்டியில் போகிறாரு. அது இன்னைக்கு சமூக வலைதளங்கள் முழுக்க அந்த காட்சிகள் தான் இருக்குது. அதை தாவேக்க அவங்க விஜய் ரசிகர்கள்லாம் கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமூக வலைதளங்களில். இதில் விஜய் இறுதியான பிரச்சார உரையாற்றினார் இல்லைங்களா நந்தனத்தில், 21ஆம் தேதி தேர்தலுக்கு ஒரு நாளைக்கு முந்தின நாள் அவர் ஆற்றும் போது அதில் என்ன சொன்னார்னா, திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு அவர் பேசினார். நாம் அப்போவே இதை பற்றி பேசும்போது சொன்னோம், திமுக வீட்டுக்கு அனுப்ப முடியாது, அந்த மாதிரி கட்சி கிடையாது. அது வெற்றி தோல்வி, தேர்தல் வெற்றி தோல்வி இருந்தாலும் அவங்க நீண்ட காலமாக எதிர்கட்சியாக தான் இருந்திருக்காங்க, தொடர்ந்து அவங்க அதில் தான் அதிக அனுபவம் வாய்ந்தவங்களாக இருக்காங்க, அதனால் வீட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறது தோற்கடிக்க முடியும் எலெக்ஷனில் அப்படின்னு நம்ம அப்போ பேசணும். இப்போ அதுதான் நடந்திருக்கு. ஏன்னா நேற்று தான் தோல்வி, அதுலேருந்து அதிர்ச்சியிலேருந்து யாருமே மீளல. இன்றைக்கே அவர் கொளத்தூருக்கு போயிட்டார், தெருவாக நன்றி சொல்லி போயிட்டுருக்காரு. ஸோ அதனால் ஏற்கனவே ஸ்டாலின் சொன்னார் இல்லைங்களா, இந்த டீலிமிட்டேஷன் வந்தப்போ நீங்கள் பழைய திமுகவை பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதை பிஜேபிக்காரங்க கூட அதை திருச்சி பேசினாங்க. பழைய திமுகனா என்ன, பிரிவினை பேச போகிறீங்களா அப்படின்லாம் சொல்லி பார்லிமெண்ட்லேயே பேசினாங்க. அப்படி இருந்த பழைய திமுக அப்படின்னு நம்ம அந்த வார்த்தை இருக்கு இல்லைங்களா, அந்த வார்த்தை இன்னைக்கு கொளத்தூரில் போயிட்டு இருக்காரு இல்லைங்களா அந்த மக்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு. இதில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவங்க காட்டுற உணர்ச்சி, அவங்க வெளிப்படுத்தக்கூடிய உணர்வு இருக்கு இல்லைங்களா, இதான் நிஜமான தொண்டர்களுடைய உணர்ச்சி. இந்த வேஷம் போடுறவங்க, கூழை கும்பிடு போடுறவங்க, அதிகாரம் வந்ததுனாலேயே இந்த மாதிரி சில போலிகள்லாம் வருவாங்க, அதை வைத்து அதை நம்பி இருந்தாங்க அப்படின்னீங்கன்னா அதுதான் தோல்விக்கு கொண்டு போய் விடும். இந்த மாதிரி உண்மையாக இருக்கக்கூடிய உணர்ச்சி உள்ள தொண்டர்கள், இது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி தான், திமுக அப்படின்னு கிடையாது, இது மாதிரி உணர்ச்சி உள்ள தொண்டர்களால் தான் ஒரு கட்சியை உயிரோட்டமாக வச்சுக்க முடியும், போராட்டம்னா களத்தில் நிற்க முடியும், தோல்வினா அதிலிருந்து மீண்டு திரும்பி வர முடியும். அதுதான் இன்னைக்கு அந்த காட்சிகள்லாம் நமக்கு காட்டுது. ஓகே, இப்போ திமுக தலைவரினுடைய தோல்வி அதை முன்வைத்து பரிதி இளம் சுருதி வார்டு கவுன்சிலராக இருக்கக்கூடியவர், அவர் இதற்கு முழு முதல் காரணம் சேகர் பாபு தான் அப்படின்னு குற்றம் சாட்டி இருக்கிறார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், தற்பொழுது அவர் தேர்தலில் நிற்கிறதுக்கு வாய்ப்பை இழந்த எழும்பூரினுடைய எம்எல்ஏ
ஐ பரந்தாமன் அவரும் வந்து சேகர்பாபு தான் இதற்கு வந்து காரணம் அப்படின்னு அவரை வந்து இருவர் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். முதல்வரினுடைய தோல்விக்கு அல்லது சென்னை மண்டலத்தில் திமுக தோற்றதற்கு சேகர்பாபு தான் காரணமா, அவருடைய அணுகுமுறைகள் தான் காரணமா? இல்லை, நீங்கள் என்னுடைய ஒப்பீனியனாக நான் சொல்லணும் அப்படின்னா, இது வந்து திமுகவுடைய இந்த தோல்வி நகர்ப்புறங்கள் எல்லாத்துலேயுமே பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது அதுக்கு டீட்டெயிலான அனலைசிஸ் கூட இன்றைக்கி ஹிந்து பேப்பரில் வந்திருக்கு. அதை வச்சு நம்ம பார்க்கும்பொழுது தமிழ்நாடு முழுக்க எங்கெங்கெல்லாம் வந்து நகர்ப்புறங்கள் அதிகமாக இருக்கோ அந்த பகுதிகளெலாம் டிவிக்கு அதிக ஓட்டு வாங்கியிருக்கு. அங்கே வந்து திமுக தோல்வியை சந்திச்சிருக்கு. அதிகமான தோல்வி, அதிகமான வாக்கு சதவீதம் நகர்ப்புறங்களில் டிவிகேக்கு தான் போயிருக்கு. தோல்வி திமுகவுக்கு வந்திருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து தனிப்பட்ட முறையில் சென்னையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் தான் காரணமா அப்படின்னு நம்மளால் ஒரு உறுதியான முடிவு சொல்லிட முடியாது. இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா, இவங்கெல்லாம் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது களத்தில் ஒர்க் பண்ணுறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க. ஒவ்வொரு பூத்துக்கும் பூத் கமிட்டி அவங்களாம் போய் மக்களை சந்தித்து ஆதரவு கேட்குறாங்க. இப்படி எல்லாமே நடந்திருக்கு. பழைய ட்ரெடிஷ்னலான அந்த வழமையான முறையில் இவங்க ஓட்டு கேட்குறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க, இதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இதுக்கு மேலே என்ன நடந்திருக்குன்னா, ஒரு பெரிய சோசியல் மீடியா தாக்கம். அது வந்து இவங்களால யாராலையும் கணிக்க முடியல. பெரும்பாலான மக்கள் எல்லாரும் அதிர்ச்சியில் இருக்காங்க இல்லைங்களா? அப்படி அதிர்ச்சியில் இருக்கவங்க எல்லாருமே இந்த சோசியல் மீடியா இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்ற அந்த கேள்வி வந்து இன்னும் விடை தெரியாமல் இருக்காங்க. ஆனால் அதுதான் நடந்திருக்கு. இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஷார்ட்ஸு, இந்த மாதிரி அவங்க இளைஞர்களையும் பெண்களையும் வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடியவங்களையும் அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. அதனால் அது வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல, நம்மளால் இப்படி நடந்திருக்குமோ அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, அவங்கள வந்து இவங்க இப்போ ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா இது வந்து திமுக குடும்பம், இந்த மொத்த வாக்கும் திமுகவுக்கு தான், இது அதிமுக குடும்பம், இதெல்லாம் அதிமுகவுக்கு தான் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியும். ஆனால் அப்படி எதுவும் இப்போது யாராலையும் சொல்ல முடியல. நகர்ப்புறங்கள்னு கிடையாது, கிராமத்துலேயும் சரி. ஏன்னா திமுக குடும்பத்தில் பெரியவங்க எல்லாம் போயிட்டு திமுக ஓட்டு போட்டு வந்திருக்காங்க. ஆனால் இளைஞர்கள் அதே மாதிரி அதிமுகவில் இளைஞர்களில் பெண்கள் இவங்கெல்லாம் வந்து டிவிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. சரி, இவங்கெல்லாம் எப்படி போய் சேர்ந்துருக்கு அப்படின்னா, நேரடியாக போய் யாரும் கேட்கல, ஆதரவு தெரிவிக்கல, சாதனைகள் சொல்ல, இதெல்லாம் செய்ய போகிறோன்ற வாக்குறுதிகள் கூட அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சோசியல் மீடியாவில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பெரிய பிம்பம். அந்த பிம்பத்துக்கு அதாவது ஒரு கவர்ச்சி, அந்த இதுக்கு வந்து எல்லாரும் இரையாயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது இது வந்து இவங்களை மீறி, அதாவது பழைய காலத்தில் சொல்லுவாங்கல்ல, நாம் வந்து கத்தி எடுத்துகிட்டு சண்டைக்கு போனால் வெள்ளைக்காரங்களாம் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு. நீங்கள் போர்க்களத்தில் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவங்க வந்து மேலே மிசைல் வழியாக தாக்குதல் நடத்தினா என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரியான ஒரு தாக்குதலாக அதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நமக்கு நம்ம தலைக்கு மேலே ஒரு விஷயம் நடந்திருக்கு, நம்ம யாரும் அதை புரிஞ்சிக்கல. அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இப்போ தான் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க எப்படி இவ்வளோ பெரிய வீச்சு இருக்குது. ஏன்னா சோசியல் மீடியா இதெல்லாம் வந்து ஓட்டை கன்வெர்ட் ஆகாது அப்படின்னு நம்ம எல்லாருமே அதான் கருத்து. ஏன்னா அதுதானே நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குறது. ஆனால் அதை மீறி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த பாடகர் கிறிஸ் அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார், அதை நானும் பார்த்தேன். அதில் தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சனாதனத்தை பற்றி பேசுனதுனால தான் திமுக தோத்துருச்சு, சனாதனம் அவங்கள முடிச்சிருச்சு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதில் என்ன லாஜிக் இருக்குன்னே தெரியல. சனாதனத்தை பற்றி பேசுனதுனால திமுக தோத்துருச்சு அப்படின்னா, சனாதனத்தை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்கிற கட்சி அது பாரதிய ஜனதா. பாரதிய ஜனதா வந்து 27 இடங்கள் நின்னாங்களா? 27 ஜெயிச்சிட்டாங்களா? ஒரு இடம் ஜெயிச்சாங்க. பாஜகவுடைய தலைவர் நயினார் அவர் தோத்துட்டாரு. அப்போ அங்கே சனாதனம் அடிவாங்க இல்லையா? இதெல்லாம் தேர்தல் அரசியலில் வந்து மக்கள் இப்போ எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் டிவிகேவுக்கும் திமுகவுக்கும் எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் இந்த அவங்க எப்படி மெஜாரிட்டியாக, அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக தனிப்பெரும் கட்சி அவங்க எப்படி மாறுறாங்க அப்படின்னா, வெறும் 17,43,000 ஓட்டு. இவங்க திமுக கூட்டணி வாங்கின வாக்குகளுக்கும் டிவிகே வாங்கின வாக்குக்கும் இவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நீங்களே குறிப்பிட்ட மாதிரி வெறும் 19 தொகுதிகளில் வெறும் 500,000 ஓட்டுகள் கீழே தான், 5000 கீழே தான் ஜெயிச்சிருக்காங்க. இப்படி நூற்றுக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் நிறைய தொகுதிகள் போகுது. இப்படி தான் வந்து நடந்திருக்கே தவிர பெரிய அளவுக்கு சனாதனம் அதெல்லாம் வந்து அவருடைய இதுக்காக இது ஒரு காரணமாக சொல்லிக்கிறார். திமுகவுடைய தோல்விக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் என்னையை பொறுத்தவரை நான் இப்போ யோசிச்சு பார்க்கும்பொழுது ஒரு முக்கியமான காரணம் அது என்ன அப்படின்னா,
விஜயை வந்து இவங்க தொடக்கத்திலிருந்தே அட்டாக் பண்ணியிருக்கணும், அரசியல் ரீதியாக அவரை எதிர்கொண்டிருக்கணும். ஆனால் என்ன நடந்திருக்குன்னா, அவர் தான் திமுக தொடர்ந்து பேசிட்டு இருந்தார். தூய சக்தி, தீய சக்தி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாரு. அது வந்து மக்கள் மத்தியில் போயிடுச்சு. ஒவ்வொரு டயலாகாக அவங்க திமுகவை குறி வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் திமுகவோட தலைவர்கள் சரி விஜயை பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணியிருந்தாங்க. அது முதல்ல இருந்தே அவாய்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அது வந்து நரேட்டிவ், டிவிக்கு செட் பண்ண நரேட்டிவ், விஜய் செட் பண்ண நரேட்டிவ் மட்டும் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. அது கவுண்டர் பண்ணக்கூடிய நரேட்டிவ் அது வந்து சுத்தமாகவே மக்கள்கிட்ட போய் சேரவே இல்லை. ஸோ அதனால் அவர் வந்து அவர் சொல்கிறது தான் உண்மை அப்படின்ற மாதிரியான விஷயம் இளைஞர்கள்ட்ட போய் சேர்ந்துருக்கு. இது ஒரு முக்கியமான தோல்வி. அது இன்னொரு விஷயம், திமுக அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நடந்திருக்கிற இந்த தோல்வி இது வந்து அடுத்த 5 ஆண்டுகளில் நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க நினச்சி வேலை பார்க்கும்போது அவங்க முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, அடுத்த 5 ஆண்டுகளில் இப்போ 13 வயசு இருக்கக்கூடிய சின்ன பசங்க அடுத்த 5 ஆண்டுகளில் 18 வயசு வந்து ஓட்டு போட வந்துடுவாங்க. அந்த இளைஞர்களும் விஜய் ரசிகர்கள் தான். அவங்க வந்து விஜய்க்கு ஓட்டு போட முடியலையே அப்படின்னு, இப்போ போட முடியலையே அப்படின்னு ஏக்கத்தில் இருக்கவங்க. அவங்க அடுத்த 5 வருஷத்தை தயாராகி விஜய்க்கு ஓட்டு போட வந்துடுவாங்க. அது வந்து அது ஒரு பல லட்சங்கள் வந்துச்சுன்னா அது அப்படியே அவங்க வேற அரசியலே அவங்களுக்கு கிடையாது. அது அப்படியே விஜய்க்கு போவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. அதனால இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக யோசிச்சு என்ன பண்றது அப்படின்னு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தால்தான் அடுத்த தடவை திமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கே தவிர இதை கண்டுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா திருப்பியும் டிவிக்கு ஆட்சி தான் வரும். அதனால தனிப்பட்ட முறையில் இவர் தான் காரணம், அவர் தான் காரணம் அப்படின்னு நமக்கு எந்த தொகுதியிலையும் யாரையும் இப்போதைக்கு சொல்லிட முடியாது. நார்மலான ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்கல்ல, எல்லோரும் ஒரு களத்தில் எல்லாரும் சண்டை போடுறாங்க அப்படின்னா இது காரணம் அது காரணம்னு சொல்லிட முடியும். எல்லாரும் மிஸ் பண்ணது வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான். அது வந்து ஒரு பெரிய பேரலையாக நடந்திருக்கு. இதில் குறிப்பாக சொல்கிறது என்னன்னா, ஒரு நெல்லிக்காய் அவிழ்த்து விடப்பட்ட நெல்லிக்காய் மூட்டைகள்னு சொல்லுவாங்க. ஒரு மூட்டையை அவிழ்த்து விட்டிங்கன்னா நெல்லிக்காய் இப்படி சிதறிடும். அந்த மாதிரி சிதறிட்டாங்க மக்கள், அதாவது இளைஞர்கள் குறிப்பாக. அதை வந்து நம்ம தனித்தனியாக போய் அட்ரஸ் பண்ணுறது அப்படிலாம் வந்து ரொம்ப சாத்தியம் இல்லை இவங்களால. ட்ரெடிஷ்னலாக வழமையான இப்போ இதை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி எப்படி வாக்கு வந்து விழுந்திருக்குது, ஹிந்துவோட அனாலிசிஸ் வந்து என்ன சொல்லுது? இப்போ திமுக, அதிமுக, டிவிகே இவங்களுக்கான வாக்குகள் எப்படி விழுந்திருக்குது? குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் அவருக்கு எங்கே அதிக அளவில் வாக்குகள் விழுந்திருக்குது? அவருக்கு ஒரு 8 மாவட்டத்தில் ஒரு தொகுதி கூட அவர் வெற்றி பெறலை அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இல்லை, அதாவது இதில் மாவட்ட இன்னைக்கு ஹிண்டுவில் வந்திருக்க புள்ளி விவரங்கள் தான் இது, ஹிண்டு பத்திரிகையில். இதில் என்ன அப்படின்னா, குறிப்பிட்டு நம்ம ஏற்கனவே சொன்னது தான், அர்பன் பகுதியாக இருக்கக்கூடிய நகர்ப்புறத்திலேயே வந்து அதிக நகர்ப்புறமாக இருக்கக்கூடிய சென்னை ஒட்டியே இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகள், ஆமாம், இந்த மாதிரி பகுதிகளில் எப்படி ஓட்டு, எவ்வளோ சீட்டு எடுத்திருக்காங்க, எவ்வளோ வாக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற புள்ளி விவரங்கள் போட்டிருக்காங்க. அதில் வந்து திமுகவுக்கு ஹைலி அர்பன், அதிகபட்சமான நகர்ப்புற பகுதி, அதில் வந்து திமுகவுக்கு 3 சீட்டு தான் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, 30.91 வாக்கு சதவீதம். ஆனால் அப்படியே டிவிகேவை பார்த்தீங்கன்னா 32 சீட்டு எடுத்திருக்காங்க, 46.50 இதுதான் வாக்கு சதவீதம். அண்ணா திமுக எடுத்துட்டீங்கன்னா 0, ஹைலி அர்பன்ல அவங்க வாங்கியிருக்கிற வாக்கு 17.28, அவ்வளோதான். இப்போ இதுவே வந்து 32 சீட்டை டிவிகேக்கு கொடுத்துருச்சு. ஸோ இதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடை. அப்போ ஸ்டாலின் வந்து கொளத்தூரில் நின்னதுக்கு காரணம், தோத்ததுக்கு காரணம் வந்து இந்த அலை தான். ஆனால் அவர் எதை நினச்சி நின்னாருன்னா, நம்ம இவ்வளோ செஞ்சுருக்கோம், மக்கள் நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சிட்டு நின்னாரு. ஆனால் இந்த அலை வந்து அதை பொய்யாக்கிடுச்சு, அந்த நம்பிக்கையை பொய்யாக்கிடுச்சு. அதே மாதிரி அதுக்கு அடுத்த வழக்கமாக வந்து திமுகவுக்கு வந்து நகர்ப்புறங்கள், எம்ஜிஆர் காலத்திலிருந்து வந்து நகர்ப்புறங்கள் வந்து திமுகவினுடைய கோட்டை தான். எப்பயும் திமுகவுக்கு ஆதரவான வாக்குகள் இருக்கும். கிராமப்புறங்கள் தான் பின்தங்கி இருக்கிறதுனால அது வந்து எம்ஜிஆர் பக்கம் வந்து இருக்குது அப்படின்றதான் கடந்த காலத்தில் எல்லாரும் சொல்கிற விஷயம். இன்னைக்கு அந்த ட்ரெண்ட் வந்து மாறிடுச்சா? இல்லை, இந்த ஓட்டை வச்சு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டுன்றது வந்து ஒரு தேர்தலில் நடந்த வச்சு நம்ம ட்ரெண்டுன்னு சொல்லிட முடியாது. இந்த தேர்தலில் அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட முடியும். அடுத்தடுத்த தேர்தலில் இது நடக்குது அப்படின்னா தான் நம்ம இதை ட்ரெண்டு இப்படியே தொடர்ந்து பேட்டர்னாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போதைக்கு நகர்ப்புறங்கள், சென்னை வந்து திமுகவுடைய கோட்டை அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது அந்த காலத்துலேருந்து அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. எம்ஜிஆர் காலத்தில் கூட இங்கே பண்ண முடியாது, ஜெயலலிதா காலத்தில் கூட சென்னையில் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு வலுவாக இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் நம்ம ஏற்கனவே சொன்னது தான். ரெண்டாவது, மாடரேட்லி அர்பன்,
அதாவது அதிகபட்சமான நகர்ப்புறங்கள்ல இருந்து அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஊர்கள், 2ஆம் கட்ட நகரங்கள்னு வச்சுக்கங்களேன். ஸோ அந்த மாதிரி பகுதிகளில் திமுகவுக்கு 8 இடங்கள் கிடைச்சிருக்கு. அவங்க வாங்கின வாக்கு சதவீதம் 30.92. அதே மாதிரி டிவிகேவை பார்த்தீங்கன்னா 29 இடங்கள், அவங்க வாங்கின சதவீதம் 38.73. அதிமுக 6 இடங்கள், அதில் அவங்க வாங்கின வாக்கு சதவீதம் 24.79. நான் சொன்னது எல்லாமே இப்போ இந்த 32யும் இந்த 29யும் நீங்கள் டிவிக்கு வாங்கினது இந்த ஹைலி அர்பன் மாடரேட்லி அர்பன் இதை கூட்டினீங்களாலே அவங்களுக்கு கிட்டத்தட்ட 60 சீட்டை தாண்டிடுது. இப்போ இதுவே வந்து இண்டிகேஷன் நகர்ப்புறங்களில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. நிறைய கிராமப்புறத்தில் நம்ம பேசும்போது மக்கள்கிட்ட ஃபோன் பண்ணி அவங்க நம்மள்கிட்ட பேசும்போதும் சரி, நம்ம யார்கிட்ட பேசும்போதும் சரி, என்ன எப்படி நடந்துச்சுன்னு கேட்குறாங்கல்ல. இது எப்படி சொல்லலாம், ஒரே வரியில் சொல்லலாம்னா, நகர்ப்புற மக்கள்லாம் வந்து ஓட்டு போட்டு ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. கிராமப்புற மக்கள் வந்து அதை என்ன ஐடியானே தெரியாம இப்போ அதை ஏத்துக்க வேண்டிய நிலையில இருக்காங்க அப்படின்னு ஒரே வரியில சொல்ல முடியும். கிராமப்புறங்கள்ல என்ன ட்ரெண்ட்? கிராமமா இருக்கிற அதிமுக திமுகவுக்கு இடையில தான் போட்டி நடந்திருக்கா? ஆமா, கிராமப்புறங்கள் அப்படிதான் நடந்திருக்கு. இப்போ இங்க பாருங்க, மாடரேட்லி ரூரல், அதாவது ஓரளவுக்கு ஊரக பகுதியா இருக்கிற கிராம பகுதியா இருக்கிற பகுதிகள், அதுல திமுக 52 இடங்கள் ஜெயிச்சிருக்கு, 31.46% வாக்குகளை வாங்கியிருக்கு. அதுல டிவிகே பாத்தீங்கன்னா 38 இடங்கள், 31.40 வாக்குகளை வாங்கியிருக்காங்க. அதிமுக 39 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. அதாவது 2வது இடத்துக்கே அதிமுக தான் வராங்க. அங்க சீட்ல 30.33% வாக்கு வாங்கியிருக்காங்க. அதையும் தாண்டி அதிகபட்சமான ஹைலி ரூரல், ரொம்ப கிராம பகுதி இருக்கு இல்லைங்களா, அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, திமுகவுக்கு 11 இடங்கள், 32.55 வாக்கு சதவீதம். டிவிக்கு 8 இடங்கள், 30.41. அதிமுகவும் 8 இடங்கள், 29.15. இது இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்க புள்ளி விவரங்கள். இப்போ இதை வச்சு பார்க்கும்போது கிராமப்புறத்தில் இருக்க மக்களை விட நகர்ப்புறத்தில் இருக்க மக்கள் சோசியல் மீடியாவுடைய தாக்கத்துக்கு அதிகமாக ஆளாயிருக்காங்க. ஏன்னா கிராமப்புறத்தில் வந்து யூஸ் பண்றாங்க சோசியல் மீடியா, இல்லைன்னு சொல்ல, டிவிக்கு ஓட்டு விழல அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனா நான் அந்த வின்னிங் இடத்துக்கு அது ஓட் கன்வர்ஷன் நடந்திருக்கா அப்படின்றது இதுல இருந்து தெரியுது. ஆமா, இதுலயே வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து 19 தொகுதிகளில் 5000த்திற்கும் குறைவான வாக்குகளை வெற்றி பெற்று இருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமா வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆமா, அதாவது இது எப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், நகர்ப்புறங்கள் வந்து வளர்ச்சி பெற்ற பகுதிகள், அதாவது ஆல்ரெடி அவங்களுக்கு எல்லா டெவலப்மெண்ட் இருக்கு, வேலை வாய்ப்பு இருக்கு. பல பேர் வேலை வாய்ப்புக்காக தான் நகர்ப்புறத்துக்கு வந்து தங்கியிருக்காங்க, குடிபெயர்ந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் கிராமப்புறத்தை விட. அங்கே தினக்கூலிகள், அன்றாடம் என்ன வருமானம் அப்படின்னு பார்க்கக்கூடியவங்க அப்படிலாம் இருக்கும்பொழுது அவங்க வேற மாதிரி அவங்க லைஃப் ஸ்டைல் இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இவங்க எல்லாருமே வந்து பாலிடிக்ஸை என்டர்டைன்மெண்ட், அதாவது ஒரு கேளிக்கையாக பார்த்துட்டாங்க. ஓட்டு போடுறது வந்து ஒரு மக்களுக்கு சேவை செய்கிறது, திட்டங்கள் வகுக்கிறது அப்படிலாம் அவங்க கருதலை. ஒரு கேளிக்கையாக, ஒரு ஃபன் மாதிரி ஏதாவது ஒரு தடவை போயிட்டு பட்டனை, எப்படி இன்ஸ்டாகிராமில் வந்து லைக் பட்டன் அழுத்துவோமோ அதே மாதிரி போயிட்டு ஓட்டு மிஷினில் விசிலுக்கு பக்கத்தில் பட்டன் அழுத்திட்டு வந்துட்டாங்க. அதோட விளைவுகள் என்ன நடக்கும்? ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு கிணறு இருக்கும், ஒரு பழைய கிணறு இருக்கும், மக்கள்லாம் அதில் தான் தண்ணி குடிப்பாங்க, மக்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய கிணறு. அதில் போயிட்டு எல்லாரும் மக்கள், அந்த கிராம மக்களே அதில் தான், ஊர் மக்களே அதில் தான் தாக்கத்தை தீர்த்துப்பாங்க. ஆனால் திடீர்னு வந்து ஒரு ஃபவுண்டைன், ஒரு செயற்கையான நீர்வீழ்ச்சி வந்து ஒருத்தவங்க கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஊருக்கு மத்தியில். அது வந்து அந்த தண்ணி ஊற்றும், அதில் லைட்லாம் போட்டு ஒரு அலங்காரமாக இருக்கும். இப்போ மக்கள் அதைக்கிட்ட போயிட்டு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அது கூட தான் அதுதான் ஒரு பெரிய அளவுக்கு பேசப்படும். ஆனால் அப்படி அது கவர்ச்சியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது பக்கத்தில் ஓட்டு போட்டு அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தண்ணி கொடுக்குற கிணறோட நிலைமை என்ன? எதை ரிஜெக்ட் பண்ணிட்டு எதை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்றது இல்லைங்களா? நான் சொல்கிறது வந்து பொதுவானது. கவர்ச்சிக்குன்னு நீங்கள் இரையாயிட்டோம் அப்படின்னா எது ரியல் விஷயம் அப்படின்றது நமக்கு தெரியாமல் போயிடும். அப்படி வந்து நம்ம இளைஞர்களை குறை சொல்லணும்னு முடியாது, ஏன்னா அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கல. அதுக்கு முந்தின தலைமுறையினர் வந்து அவங்களுக்கு இதுதான் அரசியல், இப்படி தான் இருக்கணும். உதாரணத்துக்கு என்னுடைய பையனே வந்து என்கிட்ட விஜய்க்கு ஓட்டு போடுங்கப்பா அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஏன்னா பசங்க கூட விளையாடும் போது விஜய்க்கு தான் எல்லாரும் கேட்குறாங்க, அதனால விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லும் போது நம்ம சொல்கிறோம், இல்லை அரசியல்னா வேற, சினிமானா வேற, அரசியல்னா இதெல்லாம் செய்யணும் அவன் அளவுக்கு நம்ம சொல்கிறோம். இப்படிலாம் இருக்குது அதில் விஷயம். சினிமானா அப்படி கிடையாது, அது வந்து ஒரு கவர்ச்சி,
டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு எல்லாரையும் இருத்தரலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் சொல்ல முடியாமல் இந்த பசங்க கேட்குறாங்க, எல்லா பேரண்ட்ஸும் சொல்லிட முடியாது இல்லையா? இப்போ பசங்க கேட்குறாங்க. ஒரு அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க, அவங்க பையன் வந்து சின்ன பையன், என் தலைமையில சத்தியம் பண்ணு, நீ வந்து விசிலுக்கு தான் ஓட்டு போடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கேட்டிருக்காங்க. சரி, பையனுக்கு சத்தியம் பண்ணிட்டேனே அப்படின்றதுக்காக நான் போய் போட்டு வந்துட்டேன், ஒரு தடவை தானே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது இது மாதிரிலாம் வந்து நடக்கும்போது அது வந்து இந்த தேர்தல் வந்து திமுக மிஸ் பண்ண இடம், அதிமுக மிஸ் பண்ண இடம் இதுதான். என்ன நடக்குதுன்னே தெரியாமல் எல்லாமே அவங்களுக்கு மேலே நடந்திருக்கு. அதனால தான் இந்த மாதிரி பல பேர் வந்து மனம் உடைஞ்சி வீடியோலாம் போட்டுட்டு இருக்காங்க, பல பேர் அழுகுறாங்க. அவங்களுக்கு ஏன்னா என்ன நடந்துச்சு அப்படின்றத அதை புரிஞ்சுக்கிறதுக்கே இன்னும் எல்லாருக்கும் இதாகலை. ஆமாம், ஏற்கனவே வந்து இந்த கரூர் ஸ்டாம்பைடில் இருந்து விஜயினுடைய முழு அரசியலுமே எப்படி இந்த ரூட், ஜெகதீஷ் பழனிசாமியினுடைய இந்த ரூட் அப்படின்ற நிறுவனம் அது எப்படி ஒரு மாஃபியா மாதிரி செயல்பட்டு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை பயன்படுத்தி ஒரு ட்ரெண்டை செட் பண்ணுறாங்க அப்படின்றத பேசணும். இது மட்டுமே ஒரு பிரதான காரணமாக இருக்க முடியுமா? இப்போ திமுக தவறிய இடங்கள் அப்படின்னா என்ன? இல்லை, திமுக நிச்சயமாக தவறிய இடங்கள், ஆட்சியில் வந்து அவங்க இருந்த குறைபாடுகள், அது வந்து கட்சியில் மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், அதிகாரிகள், இப்படிலாம் பல விஷயங்கள் நிறைய பேர் கட்சிக்காரங்களே எழுதிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதெல்லாம் வந்து நிச்சயமாக இருக்குது. அதையெல்லாம் மீறி இப்போ இந்த இளைஞர்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாது. இப்படி ஒரு அலிகேஷன் இருக்குது, இப்படி ஒரு குறைபாடு இருக்குது, அதெல்லாம் தெரியாது. அவங்க வந்து ஒரு ஏற்கனவே இருந்த ஒரு அமைப்பை நம்ம மாற்றி அமைக்கிறோம், ஒரு புரட்சி பண்ணுறோம், இந்த ஹைரார்க்கிலாம் இருக்கு இல்லைங்களா, ஏற்றத்தாழ்வுகள், இந்த இவங்க மாவட்ட செயலாளர், பகுதி செயலாளர், வட்ட செயலாளர், ஊரில் கவுன்சிலர், இதையெல்லாம் பார்த்து அவங்க ஒரு விதமான வெறுப்பு, இது வந்து நீண்ட காலமாக ஊட்டப்பட்டு இருக்கு இளைஞர்களுக்கு. எந்த அளவுக்கு ஊட்டப்பட்டு இருக்குன்னா, நீங்கள் தொடர்ந்து படங்கள், குறிப்பாக வந்து அது ஒரு இது சொல்லுவாங்க, எப்போ வந்து திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு, அதுவும் குறிப்பாக 80களுக்கு பிறகு, அந்த சமயங்களுக்கு பிறகு அரசியல்வாதிகளை வந்து மோசமாக சித்தரிக்கிற காட்சிகள் படங்களில் ரொம்ப அதிகமாக, 90களுக்கு பிறகு ரொம்ப அதிகம். அரசியல்வாதினாலே வந்து ஒரு மாதிரி காட்டுறது, அவனை வந்து அன்றாயில் தெரிகிற மாதிரி சினிமாவில் காட்டுறது, ஒரு ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் படுத்திருக்க மாதிரி, பக்கத்துலேயே வந்து மது இதெல்லாம் சாராயம்லாம் இருக்கிற மாதிரி, இப்படி தான் அரசியல்வாதிகளை காட்டுவாங்க. அப்போ வந்து அரசியல்வாதினாலே அதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு அரசியல் வந்து திராவிட கட்சிகளுக்கு கையில் அவங்க 2 பேருக்கு இடையில வந்துருச்சு. மணிவண்ணனோட அமைதிப்படையே அப்படிதானே. ஆமாம், தேங்காய் பொறுக்கிட்டு இருக்கிற ரேடியோ செட்டு கட்டுற ஒரு அம்மாவாசை திடீர்னு நாகராஜ சோழன் ஆகிட்டான், அம்மா செட்டை வெள்ளை வெட்டி போட்டுட்டான். அப்போ அரசியல்வாதிகளை வந்து இப்படியே நீங்கள் காட்சிப்படுத்தியாச்சு. ஆனந்த விகடன் அவங்க எழுதுகிற ஜோக்கு, அரசியல்வாதிகனாலே ஒரு போடுற கார்ட்டூனே ஒரு மாதிரியாக போடுவாங்க. அவங்க அடிக்கிற ஜோக்கே எப்பவுமே கொள்ளையடிக்கிற மாதிரி, திருடுறதை பற்றி பேசுகிற மாதிரி, கொள்ளையடிக்கிறத பற்றி பேசுகிற மாதிரி, அப்படி தான் வரும். அப்போ இது வந்து ஒரு நீண்ட காலமாக இளைஞர்கள் மத்தியில் அரசியல் மேலே ஒரு வெறுப்பு. அப்புறம் மணிரத்னம் படம்லாம் எடுத்துட்டாரு, இது மாதிரி ஆயுத எழுத்துன்னு நினைக்கிறேன். மணிரத்னம், அப்புறம் நிறைய சங்கர் படங்கள், நிறைய படங்கள், எல்லாமே இது எல்லாமே இதில் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு இதில் சொல்லணும்னா இதோடைய குமுலேட்டிவ் இதுதான், ஒரு முடிவு ரிசல்ட் தான் இப்போ வந்திருக்குது. அப்படி நடந்த அந்த இது அதில் குறிப்பாக ஒரு எங்கே நடந்திருக்கு இந்த விஷயம் அப்படின்னா 2016 தேர்தலில் சொல்லலாம். 2016 தேர்தலுக்கு முன்பு வரை, நம்ம ஏற்கனவே ஒரு தடவை இதை பேசியிருக்கோம், 2016க்கு முன்பு வரை தமிழ்நாடு அரசியல் திமுக அதிமுக இது 2க்கு இடையில தான் 85-90% மக்கள் ஒரு தேர்தலையும் ஓட்டு போட்டு இருந்திருக்காங்க. 2016ல் என்ன நடக்குதுன்னா நிறைய கட்சிகள் வராங்க. 2016ல் பாட்டாளி மக்கள் கட்சி திராவிட கட்சிகள் இல்லாத தமிழ்நாடுன்ற முழக்கத்தை முன் வச்சாங்க. அது வந்து அவங்க மட்டும் வைக்கல, பாரதிய ஜனதாவும் தான் சொன்னாங்க, இந்த கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு அப்படின்னு அப்பயே அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி அப்பயும் 2016ல் அவங்களும் வராங்க. அதே சமயத்தில் அவங்களும் அந்த முழக்கத்தை வைக்கிறாங்க. அப்போது இந்த 85-90% மக்கள் திமுக அதிமுக அப்படின்ற இந்த 2 கட்சிகளை மாற்றி மாற்றி தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்ற நிலைமையை மாற்றினது வந்து அந்த 2016 தேர்தல். அது வந்து ரிசல்ட்டில் தெரியலனா கூட, ரிசல்ட்லையும் தெரிஞ்சிச்சு ஓரளவுக்கு, இவ்வளவு தெரியலனா கூட அதுதான் முதல் ஒரு சம்மட்டி அடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இறுகிய இதில் அதை அடித்தாங்க. அதுக்கு பிறகு அடுத்த தேர்தல் 2021ல் இது வந்து இதாகிடுச்சு. நிறைய பேர் அப்பயும் வந்தாங்க, கமலஹாசன் வந்தார், அவங்களும் இந்த கழகங்கள் இல்லாத இதெல்லாம் அப்போ ஏற்கனவே நடந்தது, இது தொடர்ந்தது 2021ல் தொடர்ந்தது. இப்படிலாம் அது வந்து அந்த தேர்தலில் கூட சீமானுடைய வாக்கு சதவீதம் 2021ல் இன்க்ரீஸ் ஆச்சு. அது மாதிரி இவருக்கும் கமலஹாசனுக்கும் ஒரு குறிப்பிட்ட இது. ஸோ இப்படிலாம் அது வந்து இப்போ வந்து
அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு நான் யூகிக்கிறேன் அப்படின்னா இதை வந்து சென்ஸ் பண்ணியிருக்காங்க பிஜேபி, குறிப்பாக அமித்ஷா அந்த டீம் யாராக இருக்கட்டும். 2016 இதுக்கு வெளியில் ஒரு இதை தேடுறாங்க மக்கள், 2021 தேடி இருக்காங்க. அப்படிங்கும்போது அப்போ அதுக்கு ஒரு முகம் கொடுத்தா இன்னும் அது ஒன்று சேர கன்சாலிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத அவங்க உணர்ந்துருக்கணும். நம்ம தான் அதை கவனிக்கலை, அதை வந்து அலட்சியமாக எடுத்திருக்கோம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கவங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க வந்து நம்பர்ஸில் கரெக்டாக அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு முகம் கொடுக்கணும் அப்படின்னும் போது விஜய் வந்து அதுக்கு ஒரு முகமாக வராரு அப்படின்னமா அந்த நிலை வரும்பொழுது எல்லா ஓட்டும் திராவிட கட்சிகளுக்கு வெளியில் ஒரு இதை தேடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய ஓட்டு முழுக்க இதாக இருக்குது. அதில் இப்போ இளைஞர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து வரும்போது உள்ளுக்குள்ளே இருந்தே வெளியெடுக்கிறாங்கல்ல, திமுக உள்ளேருந்து வெளியெடுத்துட்டாங்க, அதிமுக உள்ளேருந்து வெளியெடுத்துட்டாங்க. இப்படி எல்லாமே நடக்கும்போது அது ஒரு பெரிய இதாக வந்து இப்போ மெஜாரிட்டி கிடைக்கல. 108 இடங்கள்ல வந்து அரசாங்கம் அமைப்பாரா அமைக்க முடியாதா என்னென்ன சிக்கல். என்னோட கேள்வியும் கூட அதுதான், தனிப்பெரும்பான்மைன்னு ஒண்ணு இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க. தனிப்பெரும் கட்சியாக தான் உருவெடுத்திருக்குது. இப்போ 108 இடங்கள் இவங்க, 73 இடங்கள் திமுக கூட்டணி, 53 இடங்கள் அதிமுக கூட்டணி வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க. இப்போ எப்படி விஜய் வந்து ஆட்சி அமைக்க போகிறார்? ஏன்னா இப்போ ஏற்கனவே நான் முதல் கேள்வியிலே சொன்னது போல பிரேமலதா இந்த கூட்டணியில தான் தொடருவன்ட்டாங்க. திருமாவளவன், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாருமே இந்த கூட்டணியில் தொடருவன்ட்டாங்க. இப்போ காங்கிரஸ் மட்டும்தான் டெல்லி தலைமை சொல்றதுதான், ராகுல் காந்தி சொல்றதுதான் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட 5 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. இந்த பக்கம் அதிமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா அமமுகவுக்கு ஒரு எம்எல்ஏ, பாமகவுக்கு 4 எம்எல்ஏ இப்படி தான் இருக்கிறாங்க. IUML இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவங்க வந்து நேற்றும் ஸ்டாலின் தான், இன்னைக்கும் ஸ்டாலின் தான், நாளைக்கும் ஸ்டாலின் தான் அப்படின்னு காதர் மொய்தீன் வந்து அறிவிச்சிட்டாரு. யார் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ண போறா? பாமக கிட்ட ஒரு 4 இருக்குது. இந்த திமுக கூட்டணியில் காங்கிரஸ் ஒரு 5 இருக்குது. இப்போ பாமக என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. ஆனால் காங்கிரஸ் வந்து நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்ற அளவில் சொல்லிருக்கிறாங்க. இப்போ ஜான் ஆரோக்கியசாமி பாமக கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இவர் தானே 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அதை பண்ணி டோட்டல் ஃபெயிலியர் ஆனிச்சு. ஸோ அந்த நட்பின் அடிப்படையில் இதை உரையாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்றாங்க. எது சாத்தியம்? விஜய் வந்து ஆட்சி அமைப்பாரா? ஏன்னா 118 இடங்கள் தேவைப்படுகிறது. இல்லை, அதாவது நம்ம பேசின வரைக்கும் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதில் பெரிய பிரச்சனை வர்றதுக்கான அப்படி ஏற்படுத்தினாங்கன்னா யார் ஏற்படுத்துறாங்களோ அவங்களுக்கு கூடுதல் பாதிப்பு வந்துடும் அப்படின்ற மாதிரி கூட பேசுறாங்க. ஒருவேளை அது வந்து திமுக தடுக்குது, நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எது நடந்தாலும் திமுக தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சதி கோட்பாடு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமா, இது ஊடகங்கள் மிக முக்கியமான காரணம். இப்போ புதிய தலைமுறையாகட்டும், இப்போ இன்றைக்கு வந்து தாவேகாவின் ஆஸ்தான பத்திரிகையாளராக செயல்படக்கூடிய ஷபீர் அகமது ஆகட்டும், இவங்க எல்லாருமே கரூர் ஸ்டாம்பைட்ல இருந்து அதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி விஜய்க்கு எழுச்சி இருக்குது அப்படின்னு விஜயினுடைய பாட்டை போட்டு ஒளிபரப்புனாங்களே ஒழிய அங்க சாகிற மக்கள் குறித்தோ, விஜய் கண்டுக்காத குறித்தோ, கட்சிக்காரங்கள் நடவடிக்கை எடுக்காத குறித்தோ, அன்னைக்கு தாமதமாக ஆனது குறித்தோ எந்த ஒரு இதுவுமே இல்லை. நாங்க அன்னைக்கே சொன்னோம் விஜய் வந்துட்டாரு, நீ அதோட ஒரு பங்காளி, நீங்க எல்லாருமே விஜயினுடைய ஒரு பங்காளியாக விஜய்க்கு ஒரு கிளீன் ஷீட் வந்து இவங்க எல்லாருமே கொடுத்தாங்க. இப்ப இந்த பத்திரிகையாளர் போர்வையில் இருக்கிற ஷபீர் அவரெல்லாம் எந்த அளவுக்கு விஜய்க்காக பிரச்சாரம் பண்ணாருன்னா, விஜய் வாகனம் வந்ததே லேட்டு, பயங்கரமான கூட்டம் அந்த வேலுச்சாமிபுரத்தில் வந்து அடைச்சிட்டு வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. வாகனம் வந்தால் மக்கள் நசுங்கி ஸ்டாம்பைட் ஆகக்கூடிய சூழல் இருக்குது. டிஎஸ்பி போய் சொல்றாரு 50 மீட்டர் முன்னாடியே நிறுத்திக்கலாம், உள்ள போனா வந்து ஸ்டாம்பைட் ஆயிரும் அப்படின்னு. அப்படி டிஎஸ்பி சொன்னதை விஜய் கேட்கல, கேட்காம உள்ள வர்றாரு, தாமதமா வராரு, போலீஸ் சொல்ற அறிவுரையை கேட்கல. இப்படி ஏன்னா அப்போதான் கேமராஸ் ஃபோக்கஸ் வந்து கிடைக்கும், நான் அங்கதான் போய் நிக்கணும் அப்படின்னு உள்ள வந்து விஜய் நிக்கிறாரு. உள்ள வர்றப்பயே அந்த ஸ்டாம்பைடு வந்து தொடங்கிருது. அதை எப்படி ஒரு பத்திரிகையாளர்னு இருக்கிற இவர், ஆனா இவங்க தான் மாற்று ஊடகம் அப்படின்னு சொல்றாங்க, நியூஸ் மினிட் போன்ற பத்திரிகைகள்லாம் என்ன சொல்றாருன்னா, விஜய் டிஎஸ்பி சொன்னாலாம் கேட்பாரா? ஹோம் செக்ரட்டரி சொல்லணும், சீஃப் செக்ரட்டரி சொல்லியிருக்கலாம், மேபி இவங்கெல்லாம் சொல்லியிருந்தா மேபி கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ மேபி தான் அப்படி வந்து விஜயை காப்பாற்றினார்கள். இப்போ என்னுடைய விஷயமே எடுத்துக்கங்களேன், இப்போ ப்ரெஸ் கிளப்ல இருந்து நான் எதுக்காக நீக்கப்பட்டேன்? தாவேகா வக்கீல் வந்து சொல்றாரு, பிஜேபி வக்கீல் தாவேகா வக்கீலும் பேசுறாரு, அவர்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது அறிவழகன்,
கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சுப்பையா சொல்றாரு, புதிய தலைமுறை சுப்பையா. அதே போல ஒரு பாஜக வழக்கறிஞரும் தாவேகாவுக்காக ஒரு வழக்கு போடுறாரு. நீங்க எப்படிங்க டிவிகேவுக்காக வந்து ஆஜராகிறீங்க, உங்களுக்கு என்ன அக்கறை அப்படின்னு கேட்குறப்பையும் தடுக்கிறாங்க. ஸோ இதில் தான் அந்த பிரச்சனை வெடிக்குது. அப்படிதான் பத்திரிகையாளர் சங்கத்தில் இருந்து என்ன நீக்கிற முடிவையும் எடுக்கிறாங்க. நீங்கள் இது என்ன சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது, ஸ்டாம்பேடில் எவ்வளவு விஜயை காப்பாற்றுவதற்காக அவ்வளவு, ஏன்னா ஒவ்வொருத்தருமே 4-5 யூனிட் போட்டாங்களா இல்லைங்களா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அங்கே யாராவது காட்டியிருக்க வேண்டியதானே, புதிய தலைமுறை எடுத்து ஃபுட்டேஜ் இங்கே பாருங்க, இவங்கெல்லாம் செந்தில் பாலாஜி அனுப்பின ஆளு இல்லை மர்ம நபர்கள் உள்ள பூந்து பிளேடால கிழிச்சிட்டாங்க, துண்டை போட்டு அந்த மதியழகன் கரூர் வேட்பாளர் இப்போ நின்னவர் தாவேக்கா அவங்க ஒய்ஃபு துண்டை போட்டு முறிக்கிட்டாங்க, ஜூஸில் வந்து மயக்க மருந்து கலந்துட்டாங்க. இந்த அறிவழகன் சொன்னார் எங்கேயோ செத்தவங்களை தூக்கிட்டு வந்து இங்கே போட்டுட்டாங்க, அது எப்படி உடனே ஆம்புலன்ஸ் வந்துச்சு, இத்தனை கான்ஸ்பிரசியும் பண்ணாங்க. இவங்க யாருமே அதை இப்போ வரைக்கும் நிரூபிக்கலையே. ஆனால் முன்ஜாமீன் கேட்கறதுக்கு மட்டும் புசி வந்து அது திட்டமிட்ட சம்பவம் இல்லை, அது வந்து ஒரு விபத்து அப்படின்னு சொல்லி ஜாமீன் கேட்கிறாரு. அப்போ வந்து இவங்களால ஈஸியா இந்த மாதிரி ஒரு சதி கோட்பாடு. அவரோட மனைவியோட விவகாரத்திலையும் வந்து இவங்க எல்லாருமே இது வந்து திமுக சதி தான், இதுல வந்து திமுக தலைவரினுடைய சகோதரி செல்வி அவங்க இப்படி பல எல்லாமே சதி கோட்பாடு தான். விஜயே பாளையங்கோட்டையில போய் படம் வெளியாகிறது கூட சதிதான் அப்படின்னு எல்லாத்தையும் சதி. ஆமா அப்படிதான் பிரசன்ட் பண்ணாங்க. ஏதோ விஜய்க்கு இவர் பிரச்சாரத்துக்கு போகவே தயாரா இல்ல, ஆனா அதையும் வந்து தடுக்கிற போலவோ, அதையும் அவங்க திமுக தான் அனுமதி கொடுக்கல அப்படின்லாம் சொன்னாங்க. இதை எல்லாருமே ஆதரிச்சாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஊடகவியலாளர்கள் இவங்க எல்லாருமே அது ஃபேக்சுவலா தப்பு அவர் சொல்றது, இவரு தான் போக தயாரா இல்லை அப்படின்னு இவங்க யாருமே பேசலையே. ஆமா, அப்படி வந்து பல சதிகள் இப்போ நீங்க சொன்ன கரூர் சம்பவத்திலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒன்னா வந்து பல சதி கோட்பாடுகள் வரிசையா அடுக்க ஒரு சதின்ட்டாரு. ஆமா, அப்படிலாம் வந்து வரும்பொழுது இப்போ இந்த கவர்மெண்டே ஃபார்ம் பண்ணாம போறதுக்கு காரணம் நம்பர்ஸ் இல்லை, அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ அது நடக்கலைன்னா கூட திமுக தான் காரணம் அப்படின்னு அவங்க எளிமையா சொல்லிடுவாங்க. அதை இந்த சோசியல் மீடியாவில் இருக்கவங்களாம் பரப்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம புரட்சி பண்ணோம், ஆனால் அந்த புரட்சியை வந்து கவர்மெண்ட்டை வந்து இவங்க தடுத்துட்டாங்க, டிவிக்கு கவர்மெண்ட் வர்றத தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிரச்சாரம் பண்ணிடுவாங்க. அந்த பிரச்சாரத்தையும் நிறைய பேர் நம்பிடுவாங்க. அதில் வந்து அடிப்படை இருக்கு அந்த அந்த புகாரில், அப்படி சொல்றதில்ல அப்படின்றதெல்லாம் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அதனால அது வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு தான் அவங்க யாரும் தடுக்க போறது இல்லை, அது நடக்கிறதுக்கு இல்ல. அது அப்ப யாரோட ஆதரவு அப்படின்ற அதுதான் கேள்வி இருக்குல்ல. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல ஒரு செய்தி வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழ்நிலைகள் இது குறித்து காங்கிரஸ் மேலிடம் ஒரு கூட்டம் போட்டு பேசியிருக்காங்க. காங்கிரஸோட தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, கேசி வேணுகோபால், கிரீஷ் சோடங்கர் இவங்க எல்லாருமே அதில் உட்காந்து பேசியிருந்திருக்காங்க. அதில் வந்து விஜய் அதை முடிச்சுட்டு பேட்டி கொடுக்கும் போது கேசி வேணுகோபால் சொல்கிறாரு, எங்கள்கிட்ட வந்து விஜய் வேண்டுகோள் விடுச்சு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து இவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபியோ இல்லை பிஜேபியோடைய ப்ராக்சிஸ் அவங்களுடைய நிழலில் இருக்கக்கூடியவங்களோ அப்படின்னு வச்சுங்க ஆதரவாளர்கள் அவங்களையோ நிராகரிச்சிருக்காங்க. அப்போ அது அவங்க வந்து அரசாங்கம் அமைக்கக்கூடாது அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அப்படின்னா அது சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறாரு, விஜய் வந்து காமராஜர் அவருடைய இன்ஸ்பிரேஷனாக இது வச்சிருக்காரு, காமராஜரையும் சொல்கிறாரு. ஸோ அதனால் அது அடிப்படையில் நான் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கிட்ட நீங்களே முடிவு எடுத்துக்கங்க, இது நல்ல முடிவு எடுத்துங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேணுகோபால் சொல்கிறாரு. திரு விஜய் has spoken about drawing inspiration from Perum Thalaivar Kamaraj also. Accordingly, the Congress leadership has directed the TNCC to take a final decision on Thiru Vijay's request, keeping in view the sentiments of the state reflected in the electoral verdict. That's all. இப்போ இதெல்லாம் இந்த லைன்லாம் அவர் சொல்லிட்டு வர வார்த்தைகள்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க டிவிகே அரசாங்கம் அமைக்கிறதுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து 5 இடம், இப்போ 118ல் 5னா இன்னும் அவங்களுக்கு தேவையானது இன்னும் 5 இடங்கள். ஆமாம், அப்போ அது தேவையாக இருக்குது. 6 இடங்கள் தேவை. அது தேவையாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இவங்க பாமகவிடம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவலும் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இவர் சொல்கிறத பார்த்தா பிஜேபியும் ப்ராக்சிஸையும் வேணான்னு சொல்லிட்டாங்க மக்கள் அப்படின்னா,
பாஜகன்றது பாஜகவோட ப்ராக்சி தான் பாமக, அவங்க கூட தான் கூட்டணியில் இருந்தாங்க. ஆமா, அது அவங்க அப்பாவே தெளிவா சொல்லிட்டாரு, நான் வந்து பிஜேபியோட கூட்டணிக்கு போகலன்னா நீ தான் எனக்கு வந்து கொல்லி வைக்கணும்னு என் காலை பிடிச்சி மகனும் மருமகளும் அழுதாங்க அப்படின்னு ராமதாஸ் சொன்னாரு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இவர் சொல்றதுக்கு பாமக கூட பேசுறாங்க அப்படின்றது முரணா இருக்கு. ஏன்னா அவங்க ஓட்டு கேட்டதெல்லாம் மோடியோட முகத்தை வச்சு தான் ஓட்டு கேட்டிருக்காங்க பாமக. அவங்க ப்ரைஸ் பண்ணி பேசினது மோடி டபுள் இன்ஜின் சர்க்கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி சொன்னாரு. அந்த மேடையிலலாம் அன்புமணியும் ரொம்ப ஆக்ரோஷமா பேசினாரு. டீலிமிட்டேஷன் விவகாரத்தை அன்புமணி சிஎம் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும், ஒரு முதலமைச்சரா இருந்துட்டு நகலை எரிப்பாரா ஆமா அப்படின்னு பேசினாரு. பெண்களுடைய உரிமையை பறித்து விட்டார் ஸ்டாலின் அப்படின்னு வந்து பேசினாரு. இந்தியா கூட்டணியை கடுமையா அட்டாக் பண்ணாரு. ஆமா, இப்போ அங்க இருந்து பாமக வர்றது அவங்க அவங்க பேசிட்டு இருக்கதா சொல்றாங்க. இப்போ அது அவங்க வந்தாலும் அது வந்து இவருடைய இதுக்கு முரண்பாடா இருக்கு. அப்பயே 4 சீட்டு தானே ஆச்சு. ஆமா, 4 தான் இருக்கு. இன்னும் சில உதிரி கட்சிகள்லாம் சேர்த்தாங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இவரு காங்கிரஸ் அங்க போகுது அப்படின்னா காங்கிரஸுக்கு ஓட்டு போட்ட மக்கள் அவங்க எதுக்காக ஓட்டு போட்டாங்க அப்படின்னா விஜய் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றதுக்காக ஓட்டு போடல. அவங்க சொன்னது ஸ்டாலினுக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க முழக்கமே அதுதான். பிஜேபி மாதிரி காமராஜரை வந்து எவ்வளவு இன்ஸ்பயர் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமா, காமராஜரை அவங்க சொல்ற காரணம் பாருங்க, காமராஜர் படத்தையும் அவரு யூஸ் பண்றாரு, அதையே ஒரு காரணமா சொல்லி நாங்க ஆதரவு கொடுக்குறோன்ற மாதிரி அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க காங்கிரஸ் தலைவர்கள். ஸோ அந்த மக்கள் காங்கிரஸுக்கு வந்திருக்கிற எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு இருக்கிற வாக்கு மேண்டேட்ல திமுக ஆதரவு வாக்குகள் இருக்கு. இப்போ அதை எடுத்துட்டு போயிட்டு அவங்க டிவிக்கு ஆதரவு அப்படின்னும் பொழுது அந்த வாக்களித்த மக்கள் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றதெல்லாம் இருக்கு. ஸோ இது எப்படி இருந்தாலும் அவங்க வந்து 118 119 இப்படிதான் இடங்களை அவங்க உருவாக்க முடியும். அது வந்து எந்த அளவுக்கு மதில் மேல் பூனைன்னு சொல்லுவாங்கல்ல, கம்பி மேல் நடக்கிற மாதிரி எப்படி வேணா சொல்லலாம். இந்த மாதிரி தான் ஒரு அரசாங்கத்தை அவங்க நடத்த முடியுமே தவிர அது ஒரு நிலைத்தன்மையான கொண்ட அரசாங்கமா இது கண்டிப்பா காங்கிரஸ் ஆதரவு கொடுக்குது இல்ல பாமகவும் மற்ற கட்சிகள் ஆதரவு கொடுக்குதுன்னா அவங்க கண்டிப்பா அமைச்சர் பதவி கூட்டணி ஆட்சி அப்படின்னு தான் இருக்குமா, அல்லது வெளியிலிருந்து நாங்கள் ஆதரிக்கிறோம் இந்த கவர்மெண்ட் அப்படி இருக்குமா? ஏற்கனவே விஜய் பேசும்பொழுது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கூட்டணி ஆட்சி, நாங்கள் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுப்போம் அப்படின்னு தான் விஜய் சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் பார்த்தா காங்கிரஸ்க்கு வந்து அமைச்சரவையில் இடம் கொடுப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. காங்கிரஸ் அதை கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா 1967க்கு முன்பு தான் இங்கே ஒரு தேசிய கட்சியினுடைய அமைச்சர்கள் இருந்தாங்க. இப்போ அதுக்கு பிறகு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தேசிய கட்சியோடைய அமைச்சர் தமிழ்நாட்டில் வருவதற்கான வாய்ப்பு, இப்படி கூட்டணி ஆட்சி அமைஞ்சதுன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல இப்ப 5 கன்ஃபார்ம் ஆயிருக்குது, இன்னும் மீதி பார்ப்போம். மீதி ஆட்சி அமைந்தால் மீதி 118 அமைந்தால் அப்படி வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா இப்ப மற்ற திமுக கூட்டணி கட்சிகள் இப்ப பாமக வருது, இப்ப இந்த கட்சிகள்லாம் தேமுதிகவோ விசிகாவோ 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளோ இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கோ அவங்க உறுதியா சொல்லிட்டாங்க நாங்க முடியாதுன்னு. வைகோவால போக முடியாது, அவரும் வந்து போகவும் மாட்டோம், எந்த கூட்டணி கட்சி யாருமே போக மாட்டாங்கன்னு அவர் பேட்டியும் கொடுக்குறாரு. அவர் உதயசூரியன்ல போட்டிக்கிட்டுட்டாரு. அப்படின்னா இன்னைக்கு ஆப்ஷன் வந்து பாஜக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் தானே. பாஜக கூட்டணியில் அமமுக இருக்குது, அவங்க ஒரு தொகுதியில தான் வெற்றி பெற்று இருக்கிறாங்க. அதிமுக அவங்க வந்து 47 தொகுதிகளில் வெற்றி பெற்று இருக்கிறாங்க. அப்போ அதிமுக ஆதரவு கொடுப்பாங்களா இல்லை அமமுக ஆதரவு கொடுப்பாங்களா? அமமுக கொடுத்தாலும் அந்த ஆதரவு போதாது இல்லையா? இல்லை, அமமுக ஆதரவுலாம் ஒரு சீட்டு தான், அதெல்லாம் போதாது. அதிமுக ஆதரவு கொடுத்தாங்கன்னா அதிமுக கட்சி ஏற்கனவே கரைஞ்சி இந்த நிலைமையில வந்திருக்கு. ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்னும் அந்த கட்சியோட நிலைமை மோசமாயிடும். ஆமா, அது ஒண்ணு. இன்னொன்னு இது என்டிஏ ஆட்சி தானே திரும்பவும். ஆமா, அதிமுக ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னா டபுள் என்ஜின்ல ஒரு என்ஜின் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இதை அதாவது கட்சி என்டிஏல இருக்கிற 2 கட்சியில ஒரு கட்சி ஆதரவு கொடுக்குது அப்படின்னா திருப்பி அது ஒரு பாதி என்டிஏ ஆட்சி தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதனால அதுக்கான வாய்ப்பு கிடையாது. வேற எப்படி இதை மேனேஜ் பண்ணி கொண்டு வர போறாங்க? பாமக வந்துட்டாங்கன்னா அவங்க ஃப்ளோ டெஸ்ட்ல ஏதாவது பண்ணி நிறைய பேர் எழுதுற மாதிரி அந்த உள்ள இருக்கிற ராகுல் உறுதி செஞ்சிருப்பாரா? பாஜக என்டிஏ கூட்டணியில இருந்து யாரும் உங்க கூட்டணிக்கு வந்துடக்கூடாது அப்படின்றத உறுதிப்படுத்த, அதையெல்லாம் அவர் உறுதிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு, நாங்க ஆதரவு கொடுக்குறோம், நீங்க யாரை வேணா கூப்பிட்டுங்க அப்படின்றதான் சொல்லுவாங்க. ஏன்னா இங்க வந்து நீங்க ஏற்கனவே சொன்னீங்க
இல்ல அவங்க தான் கேசி வேணுகோபால் அவரோட ஸ்டேட்மெண்ட்லயே சொல்றாரு, பாஜக அல்லது பாஜகவினுடைய ப்ராக்சி, அவங்களுடைய கைப்பாவைகளாக இருக்கக்கூடியவர்கள், அவங்க ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்னா இல்ல அதுதான் நம்ம சொல்றோம். ஆனா அவங்க வந்து வெளியே வந்து நாங்க டிவிக்காக ஆட்சிக்காக ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு பாமக சொன்னாங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கால் எடுக்கிறதெல்லாம் வந்து அவங்க தான். ஆனா அது ஒரு முரண் நம்ம சுட்டி காட்டுறோம், அவ்வளவுதான். ஓகே ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.